நீங்க தினகரன் எல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சு பேசுறீங்க. சசிகலா அம்மையாரை ஒரு பொருட்டா நினைச்சு பேசுறீங்கன்னா, அவர்கள் எல்லோருமே சாதிய ரீதியாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த 8% இந்த முறை இந்த நடிகருக்கு போகுமா? அது ஒரு புதிராக இருக்கிறது. அல்லது அது அதிமுக கட்சியிலிருந்து அந்த 8% கூடுதலாக அவர் வாக்குகளை பிரிப்பாரா? அதிமுக என்கின்ற அந்த கட்சியை எடப்பாடி அவர்கள் காணாமல் ஆக்கிவிட்டார், காலாவதி ஆக்கிவிட்டார். எக்ஸ்பயரி டேட் முடிஞ்சு போச்சு அதிமுகவுக்கு. இபிஎஸ் அவர்களின் அரசியல் எதிர்காலம் என்பது இனிமேல் பிஜேபிக்கு ஆமாசாமி போட்டாதான் இருக்க முடியுமே தவிர, அவரால் வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலியில் அமர்வது என்பதெல்லாம் பகல் கனவாக போய்விட்டது, கானல் நீராக போய்விட்டது, தொடுவானமாக போயிருக்கிறது. நிச்சயமாக இனிமேல் அவர் பிஜேபியின் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பதை மட்டும்தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையாக நகர்த்த வேண்டும். எடப்பாடி அவர்களுக்கு அவர் தொகுதியை சார்ந்த வாக்காளர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். அது அந்தந்த தலைவர்கள், பொதுவாக தலைவர்கள் அவரவர் தொகுதிகளில் ஜெயித்து நிற்பார்கள் என்பது எப்போதுமே வரலாறு சொல்லுகின்ற பாடம். ஆனால் பெருந்தலைவர்களையும் நாம் தோற்கடித்திருக்கிறோம் என்பதும் உண்மைதான். அதனால எடப்பாடி அவர்கள் இந்த முறை வரலாறு காணாத தோல்வியை பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களே விரும்புகிறார்கள். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய ஆண்டாள் பிரியதர்ஷினி. வணக்கம். வணக்கம்மா. இப்போ இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பே இல்ல. அதாவது கடந்த தேர்தல வெற்றி பெற்ற தொகுதிகளும் கூட இந்த தேர்தல அவர் இழப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாரி பார்க்கப்படுது. காரணம், அப்போ சீமான் வருகையாக இருக்கட்டும், தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்ச அந்த இதா இருக்கட்டும், அண்ட் இப்போ விஜய் ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும், அண்ட் சசிகலா அவர்கள் கட்சி ஸோ இதுக்கப்புறம் இபிஎஸ் ஓட ஆட்டம் முடிய போகுது அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுதே. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்க தினகரன் எல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சு பேசுறீங்க. சசிகலா அம்மையாரை ஒரு பொருட்டா நினைச்சு பேசுறீங்கன்னா, அவர்கள் எல்லோருமே சாதிய ரீதியாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள்மா. அவர்களுக்கு என்ன சமூக பங்களிப்பு, சமூக அர்ப்பணிப்பு, சமூக அக்கறைன்னு ஏதாவது இருக்கா? சாதிய ரீதியாக சசிகலா அம்மையார் போய் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாமக அல்லது ஐயா பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் கூட சாதிய ரீதியாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் சாதிகளை கடந்து எல்லோருக்குமாக வெற்றிகளை கொண்டு வர வேண்டும், வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த மாதிரியான உதிரி மனிதர்கள் மற்றும் பலர்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு திரைப்படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் ஆக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராகவோ கட்சியை உருவாக்கி வழி நடத்தக்கூடியவராகவோ பிம்பமாக உருவாக்கி நீங்கள் கேள்வி கேட்பதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவர்கள் எல்லாம் உதிரிகள். தினகரன் அவர்கள் கூட அவர் மீதும் 1000 குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்ல மேம், எப்படிப்பட்ட அவர்கள் மேல குற்றச்சாட்டு நீங்க சொல்ற மாரி எல்லா இதுவும் இருந்தாலும், அவங்களோட வருகை இபிஎஸ்க்கு அந்த வாக்கு சதவீதத்த உடைச்சது இல்லையா? அதே மாரி இப்ப விஜயோட வருகை இபிஎஸ்க்கு உடைக்குமான்னு கேட்கிறேன். அந்த நடிகரின் வருகையால் யாருடைய வாக்குகள் பறிபோக போகின்றன அப்படிங்கிற ஒரு புதிர் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இவர் அந்த 8% வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல நர்மதா, எப்பவுமே 8% வாக்குங்கிறது அந்த முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் அல்லது 25, 30 வயசுக்குள்ள இருந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் மோகத்தில் வாக்களிப்பவர்கள்ங்கிற அந்த 8% எப்பவுமே இருக்கும். அதுதான் ஒரு முறை நம்முடைய சீமான் அறுவடை செய்தார். அதற்கு பின்பு இப்போது இந்த நடிகர் அறுவடை செய்ய நினைக்கிறார். ஆனால் அந்த 8% இந்த முறை இந்த நடிகருக்கு போகுமா? அது ஒரு புதிராக இருக்கிறது. அல்லது அது அதிமுக கட்சியிலிருந்து அந்த 8% கூடுதலாக அவர் வாக்குகளை பிரிப்பாரா என்பதும் கூடுதலாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. அது எல்லாவற்றுக்குமே பதில் நிச்சயமாக காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அதிமுக என்கின்ற அந்த கட்சியை எடப்பாடி அவர்கள் காணாமல் ஆக்கிவிட்டார், காலாவதி ஆக்கிவிட்டார். எக்ஸ்பயரி டேட் முடிஞ்சு போச்சு அதிமுகவுக்கு அப்படிங்கறதா பொதுமக்கள் பேசுகின்ற கருத்து. அதிமுக தொண்டர்களும் உணர்ந்தது அதுதான். அம்மையாரின் ஆட்சிக்கு பின்பு, அம்மையாரின் மறைவுக்கு பின்பு
அதிமுக என்கின்ற கட்சி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு காணாமல் போயிடுச்சு. அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச கட்சியை தான் பிஜேபி அப்படியே கபளீகரம் செய்திருக்கு. அதனால தினகரன் அவர்களோ சசிகலா அம்மையார் அவர்களோ எவ்வளவு தூரம் வாக்குகளை பிரிப்பார்கள், நடிகர் எப்படி வாக்குகளை பிரிப்பார் என்பதெல்லாம் நிச்சயமாக காத்திருந்து பார்க்கலாம். தேசியங்களை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இபிஎஸ்க்கு இனிமேல் அவங்களுக்கு ஆட்சியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்ல வரீங்களா? ஓரிரு தொகுதி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்ல வரீங்களா? அந்த அதிமுக என்கின்ற கட்சியின் மீது அபிமானம் இருக்கக்கூடிய பழைய தலைமுறை இருக்காங்கல்ல, எப்பவுமே அந்த பழைய தலைமுறை அது ஆரம்பிக்கப்பட்ட போதிலிருந்து நான் அதுலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வேண்டுமானால் வாக்களிக்கலாம். அதை தாண்டி இபிஎஸ் அவர்களின் அரசியல் எதிர்காலம் என்பது இனிமேல் பிஜேபிக்கு ஆமாசாமி போட்டாதான் இருக்க முடியுமே தவிர அவரால் வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலியில் அமர்வது என்பதெல்லாம் பகல் கனவாக போய்விட்டது, காணல் நீராக போய்விட்டது, தொடுவானமாக போயிருக்கிறது. நிச்சயமாக இனிமேல் அவர் பிஜேபியின் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பதை மட்டும்தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையாக நகர்த்த வேண்டும். அதற்கு ஒற்றை காரணம், அவர் மறுப்பு குரல் எழுப்பினால், எதிர்குரல் எழுப்பினால் அவருக்கான ரெய்டுகள் வந்து சேரும், அவருக்கான சோதனைகள் வந்து சேரும், அவருக்கான வழக்குகள் வந்து பாயும். அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கான அந்த வாழ்க்கை சூழல் இனிமேல் அவருக்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஓகே மேம். ஆனா, இன்னுமே பார்த்தீங்க அப்டின்னா, கிராமப்புறங்கள்ல அதாவது இபிஎஸ்ஸ விட்டுருங்க. அந்த சின்னம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரெட்டை சின்னம். அப்போ இருந்த அம்மையாரா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், அவங்க ஆட்சி புரிஞ்ச காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சின்னம் தான் அவங்க அந்த சின்னம்னா அவங்க தான். அப்டிங்கிற மைண்ட் செட் வந்து இன்னும் கிராமப்புறங்கள்ல நெறைய பெரியவங்களுக்கு அது ரிஜிஸ்டரே ஆயிருச்சு. அப்டிங்கிறப்போ நீங்க சொன்ன மாரி இபிஎஸ்ஸ பார்க்குறாங்களோ இல்லையோ, அந்த சின்னத்த பார்த்து தான் அவங்க ஓட்டு செலுத்துற மாரி தெரிகிறதே. அது எப்டி பார்க்குறீங்க? இன்னும் அந்த சின்னம் அந்த அவங்க மனசுல இருந்து இன்னும் போகவே இல்ல. ஒரு அம்மா கூட சொன்னாங்க, ரொம்ப வயதானவங்க. என் வீட்டுக்காரரு சொன்னாரு, "ரெட்டலைக்கு போட சொல்லி, நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன்." அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ கூட பார்க்கப்பட்டது. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க? இதத்தான் நான் சொன்னேன். அந்த துவக்க கால அபிமானம் மிக்க அந்த மாதிரியான வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க அந்த ம். கட்சியின் சின்னத்தில் இன்னமும் அபிமானத்தோட இருக்கிறவங்களும் இருக்காங்க. அத நாங்க மறுக்கவே இல்லையே. முற்ற முழுக்க அதிமுக முடிஞ்சு போச்சு. அங்க ஒரு தொண்டர் கூட அங்க இல்ல. கட்சியின் மீது அவர்கள் சின்னத்தின் மீது அபிமானம் இருக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லவே இல்ல. அந்த கட்சியிலும் அபிமானம் இருக்கக்கூடிய அந்த ஆரம்பகால தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆனா இப்ப உள்ள படித்த இளைஞர்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், அந்த ஆரம்பகால தொண்டர்களின் குழந்தைகள் வளர்ந்து பெரியவளாகி வேற ஒரு அரசியலை அவங்க பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். வெளிநாட்டில் சென்று பணிபுரிவதால் அவர்களுக்கு உலக அனுபவம் கிடைத்திருக்கிறது. அங்கே எப்படி தாங்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஒரு சமூக உயர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி கல்வியால் தாங்கள் வெற்றி பெற்று நிற்கிறோம் என்கின்ற புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அவங்க சிந்திக்கும் போது அவர்கள் இந்த கட்சியிலிருந்து விலகி நிற்கிறார்கள். ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் இவர்களுடைய பெற்றோர்கள் கொண்டாடுகின்ற அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இப்போது அந்த மத நல்லிணக்கத்துக்கான அடையாளமாக இல்லை, பொருளாதார சுதந்திரத்துக்கான அடையாளமாக இல்லை, அல்லது பெண்கள் முன்னேற்றத்திற்கான அடையாளமாகவும் இல்லை, வறுமை ஒழிப்புக்கான அடையாளமாகவும் இல்லை. அதற்காக அவர் கட்சியை நடத்தவில்லை, தன்னுடைய கொள்கைகளை முற்ற முழுக்க விட்டு கொடுத்து விட்டாருங்கிறத அந்த இளைஞர்கள் பார்ப்பாங்களா இல்லையா? எனவே அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். அந்த ஆரம்ப கால அந்த தொண்டர்கள் அப்படி இருக்கலாம். அந்த இளைஞர்களுக்கு கூட அவர் பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரு, "உங்கள நான் ஆல் பாஸ் பண்ணது நான் தான். என்ன நீங்க மறந்துறாதீங்க." அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. ஸோ ஆல் பாஸ் அவங்க பண்ணாரா அவருக்கே இல்லையா? தெரியுதா? அவருக்கே தெரியுதா? இளைஞர்கள் மத்தியில் நமக்கு வாக்கு வராதுங்கிறனால அந்த இத சொல்லியிருந்தாருன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அவரு என்ன ஒரு தொனியில சொல்றாரு பாருங்க. தம்பிகளா உங்கள ஆல் பாஸ் பண்ணது நான் தான். அப்படின்னு கெஞ்சுறாருல. கொரோனா பாஸ் குரூப்பா நீங்க? அப்படின்னு ஒரு வாக்கு ஒரு ஒரு சிந்தனையை கொரோனாவுக்கு அப்புறம் உருவாக்கியதே இவர் கொடுத்த ஆல் பாஸ் தான். ஆனா அதே இளைஞர்களுக்கு இன்னொன்னும் தெரியும். இவர் ஆல் பாஸ் கொடுத்தாருங்கிறது உண்மைதான். ஆனா அதே இளைஞர்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பங்கேற்பதற்கோ அல்லது அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் பணியாற்றுவதற்கோ தமிழ் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி
பிஜேபியின் அழுத்தத்தால், ஒன்றியத்தின் அழுத்தத்தால் அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுகளில் வடமாநிலத்து இளைஞர்களையும் பங்கேற்க வைத்து இங்கே தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது இபிஎஸ் தான். அதை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஆல் பாஸ் கொடுத்தீங்க, ஆனா ஆல் பாஸ் என்ட்ரியவும் சேர்த்து கொடுத்தாருல்ல இபிஎஸ். வடமாநிலத்து இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு இங்கே உள்ள மாநில வேலைகள், தமிழ்நாட்டு அரசின் மாநில வேலைகளில் வடநாட்டு இளைஞர்கள் பங்கேற்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பையும் கெடு வாய்ப்பையும் இதே இபிஎஸ் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால் அவர்கள் அதையும் நினைவு வைத்திருக்கிறார். எங்களுடைய வேலை வாய்ப்பை நீ கெடுத்த, எங்களுக்கு வர வேண்டிய அரசு பணியை நீ இல்லாமல் ஆக்கினாய் என்பதை அவர்கள் அதிகமாக நினைவு வைத்திருக்கிறார். நீங்க இப்ப கரெக்டா அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க நர்மதா. இதைத்தான் நான் சொன்னேன். அந்த இளைஞர்கள் படித்த இளைஞர்களாக இருக்கிறார்கள், பலரையும் பார்த்து தெரிந்து கொள்கிற இளைஞர்களாக இருக்கிறார்கள், உலக அரசியல் ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய வாய்ப்பை யார் தட்டி பறித்தது, தங்களுடைய பொருளாதார வாய்ப்பை யார் தட்டி பறித்தது, தங்களுடைய வேலை வாய்ப்பை யார் தட்டி பறித்ததுங்கிற தெளிவு அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த இளைஞர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய அம்மா அப்பா இன்னும் அந்த பழைய பெருங்காய டப்பா வாசனையில அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்க கூடும். அதை நம்ம யாருமே மறுக்கல. ஓகே மேம். இப்போ எடப்பாடி இபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய தொகுதியில நிக்கக்கூடிய அந்த எடப்பாடி தொகுதி வந்து சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சின்னம் வந்து பறிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு டிவி சின்னத்துல சுயேட்சையா நிக்கிறவருக்கு அவரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அந்த தொகுதி சாதகமா இருக்குமா? எடப்பாடி அவர்களுக்கு அவர் தொகுதியை சார்ந்த வாக்காளர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். அது அந்தந்த தலைவர்கள், பொதுவாக தலைவர்கள் அவரவர் தொகுதிகளில் ஜெயித்து நிற்பார்கள் என்பது எப்போதுமே வரலாறு சொல்லுகின்ற பாடம். ஆனால் பெருந்தலைவர்களையும் நாம் தோற்கடித்திருக்கிறோம் என்பதும் உண்மைதான். அதனால எடப்பாடி அவர்கள் இந்த முறை வரலாறு காணாத தோல்வியை பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களே விரும்புகிறார்கள். காரணம், அவர் ஆட்சி செய்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை முற்ற முழுக்க ஒரு தங்க தாம்பாளத்துல வச்சு கொண்டு போய் ஒன்றியத்தின் காலில் வைத்தார் என்பதுதான் உண்மை. அந்த மாதிரியான நிலைமையை மீண்டும் தொடரவிடக் கூடாது என்றால் எடப்பாடி அவர்கள் அரசியலில் இருந்து காணாமல் போக வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். எனவே அவருடைய சொந்த தொகுதியிலும் அவர் ஜெயிக்கிறாரா அல்லது முட்டி மோதுகிறாரா என்பதை பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தி சுத்தி அவருக்கு நெகட்டிவ் தான் அதிகமா வந்துட்டுருக்கு. அவர் கூட்டணியிலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், செங்கோட்டையன் எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. இப்போ அவர தூக்குறதுக்கு அவங்க கூட்டணிக்குள்ளேயே பிளான் நடந்துட்டு இருக்கிற மாரி ஒரு சிலர்லாம் அந்த தகவல் சொல்லிட்டு இருக்காங்களே! அதை எப்படி பார்க்குறீங்க? நீ வருங்காலத்தில அதிமுகல பொதுச் செயலாளரான இபிஎஸ் அவர்கள பார்க்க முடியாது. அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது மேம். இந்த உள்வட்ட தகவல் கிடைச்சது நமக்கும். இந்த தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதிக்கு பின்பு பல சுவாரஸ்யங்கள், பல புதிர்கள், அதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கும். அதுல கூடுதலா ஒண்ணு நீங்க இப்ப சொன்ன அந்த கட்சியை காப்பாற்றுகின்ற நிலைப்பாடு. இனிமேலும் அந்த ஒற்றை தலைமை என்கின்ற நிலையில் இபிஎஸ் தொடர்ந்தால் அதிமுக என்பது முற்ற முழுக்க தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து, தமிழ்நாட்டு நிலத்திலிருந்து அழித்தொழிக்கப்படும். ஒரு பார்த்தீனியத்தை போல் ஏற்கனவே பிஜேபி அழித்தொழித்து விட்டது. இப்போது இருக்கக்கூடியது வெறும் சருகு மட்டும்தான். அந்த சருகையும் இனிமேல் காப்பாற்ற வேண்டும் என்றால் அவரிடமிருந்து அந்த பொறுப்பை பறிக்க வேண்டும் என்ற அந்த உள் அரசியல் நிச்சயமாக நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே மேம். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவல ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேம். மிக்க நன்றி மேம். நிச்சயமா. மகிழ்ச்சிமா. நன்றி.